ராமகிருஷ்ண ஹரி நம்ம இப்போ பார்க்க போகிறது சந்த் நாமதேவரோட கிரகம் தான். அதாவது நாமதேவர் வந்து பாண்டரங்கனுடைய பக்தாவில் முக்கியமானவர், பெட்டான பக்தான்னு சொல்லலாம். பாண்டரங்கனுக்கு நாமதேவர் இல்லாமல் இருக்க முடியாது, அதே மாதிரி நாமதேவருக்கும் பாண்டரங்கன் இல்லாமல் இருக்க முடியாது. அந்த அளவுக்கு ரெண்டு பேருமே ரொம்ப க்ளோஸாக இருப்பா. நாமதேவருடைய கிரகத்தில் எல்லாருமே நாமதேவர் பரம்பரையில் வந்தவா எல்லாருமே வசிச்சுட்டு இருக்கா. அது நமக்கு பார்க்க கிடைச்சது ஒரு பெரிய பாகியம். நம்ம நாமதேவரோட கதையெல்லாம் நம்ம அண்ணா மூலமாக கேட்டதுனால நமக்கு நாமதேவர் கிரகத்துக்கு போனாலே அந்த கதையோட ஞாபகம் அண்ணா சொன்னது தான் ஞாபகம் வருது. அண்ணாவோட கதையே பொதுவாக அந்த இடத்துக்கே நம்மளை கூட்டின்னு போயிடுவா. நாமதேவர் கிரகத்துக்கே கூட்டின்னு போகிற மாதிரி தான் இருக்கும். நம்ம அண்ணா கதை கேட்டவா எல்லாருக்குமே அதை புரிஞ்சிருக்கும். பக்த விஜயம் கேட்டுட்டு நம்ம பன்றைபுரம் வந்தோம்னா இந்த பக்தாலோட கிரகத்துக்கு போகும்போது நம்ம அதை ஃபீல் பண்ணலாம். நம்ம பேசின்னு இருக்கிற நாமதேவரோட பரம்பரையில் வந்தவர் தான். அவர் இந்த ஸ்பர்ஷக்கல்னு ஒரு அண்ணா கதையில் சொல்லுவாள். நாமதேவர் சில அதை பற்றி தான் சொன்னேன். இதுதான் ஸ்பர்ஷக்கல். அதாவது அவர் எப்போதும் விட்டலுடைய சிந்தனையிலே இருப்பார். அவரோட மனைவி பக்கத்து வீட்டோட அந்த பொம்மநாட்டியோட பழகும்போது அவர் ஸ்பர்ஷக்கல் பாகவதர் அப்படின்னு சொல்லி அண்ணா கிண்டலாக சொல்லுவாள். அந்த ஸ்பர்ஷக்கல் பாகவதரோட ஒய்ஃபோட பழகும்போது அவன் நகை போட்டுட்டு இருந்தா இவளுக்கு கொஞ்சம் அதில் நாட்டம் வரும்போது ஸ்பர்ஷக்கல்லை வச்சு தொட்டால் எதுவும் தங்கமாயிடுங்கிறதுக்காண்டி ஒரு நாள் வாங்கி வச்சுட்டு தெரியாமல் நாமதேவர் அதை தூக்கி போட்ட உடனே அவள் பக்கத்து வீட்டுக்காருக்கும் வந்த உடனே அவர் நாமதேவர்கிட்ட சொன்ன உடனே நாமதேவர் கையால் சந்திரபாகர் உள்ள கல்லை தொட்டோடனே எல்லாமே தங்கமாயிடும். அவருடைய மனைவி நாமதேவரை பற்றி புரிஞ்சுன்னு நீங்களே ஒரு ஸ்பர்ஷக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. பெருசாக இருக்குது, நம்மளுக்கு இடம் முக்கியம் கிடையாது. இந்த மண்ணில் தான் நாமதேவர் வாழ்ந்துருக்கார். பாண்டரங்கிட்ட பக்தி பண்ணியிருக்கார். அவருடைய பரம்பரையில் வந்தவாளும் இருந்திருக்காங்க. அதை நினச்சாலே நமக்கு உடம்பெல்லாம் சிலிருக்கும். தீபாவளி அன்னைக்கு விட்டலன் நாமதேவர் கிரகத்துக்கு எண்ணெய் தேய்க்க வந்துட்டாராம். பன்றைபுரம் போகும்போது அவசியம் நம்ம நாமதேவரோட கிரகத்துக்கு போயிட்டு அவரோட கிருப்பைக்கு பாத்திரம் ஆகணும் எல்லாரும். ராமகிருஷ்ண ஹரி.